வணக்கம். நான் ஜோசியர் ஹரிதாஸ் பாரதி பேசுகிறேன். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரியில் ஜோசியராக இருக்கேன். என்ன விஷயம்னா, இப்போ குரு பயிற்சி இப்போ 2026 எப்போ என்னென்ன எந்த டைமில் வரப்போகுது, யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நம்ம ரகுராம் அண்ணன் கேட்டிருந்தாரு. அதை பற்றி சொல்லுங்கன்ட்டு, அதுக்காக மை இந்தியா மை பீப்புள் சேனல் மூலிமா இதை பற்றி சொல்லலான்னு ஒரு பதிவு இது. இந்த 2026 வருஷத்தில் குரு பயிற்சி எப்போ வருது அப்படின்றப்போ, திருக்கணிதப்படி நாங்களாம் திருக்கணிதை ஃபாலோ பண்ணுற ஆள் தான். திருக்கணித பஞ்சாங்கப்படி எப்போ வரார் அப்படின்றப்போ 1/6/2026 காலையில் 8:11 குரு பயிற்சி ஆகிறார். திரும்பவும் சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்குங்க. 1/6/2026 காலை 8:11 மணிக்கு குரு பயிற்சி ஆகிறார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு. இது 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி குரு பயிற்சி ஒரு ராசிக்கு வருவார். இப்போ 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி குரு உச்சமாகிறார். கடகம்ன்றது குருவுடைய உச்ச வீடுன்னு சொல்லுவோம். நீச்ச வீடு பார்த்தீங்கன்னா மகரம். ஒரு கிரகம் எங்கே உச்சமாகுதோ அதுக்கு 7வது வீட்டில் நீச்சமாகும். இது ஒரு ரூல். அப்போ கடகத்துக்கு வராரு. புனர்பூசம் 3ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 4ஆம் பாதத்து உள்ள நுழையிறப்ப 4ஆம் பாதம் கடகத்தில் இருக்கும். இது 1/6/2026 காலை 8:11 மணி அளவில் பயிற்சி ஆகிறாரு திருக்கணிதப்படி. சரி, இன்னொரு வாக்கிய பஞ்சாங்கம்னு சொல்கிறாங்களே, அது என்ன அப்படின்றப்போ கொஞ்சம் ஒரு 5 நாள் முன்னாடி வந்துடுறாரு. எப்படின்னா 26/5/2026. திரும்பவும் சொல்கிறேன், 26/5/2026 11:05 காலையில் பயிற்சி ஆகிறார். இதே மாதிரி தான் புனர்பூசம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துக்கு வர்றதா அவங்க சொல்கிறாங்க வாக்கிய பஞ்சாங்கப்படி. கிட்டத்தட்ட ரெண்டுமே திருக்கணிதம் வாக்கியம் ரெண்டுமே ஒன்று தான். பலன் சொல்கிற ஜோசியருடைய மதிநுட்பத்தை பொறுத்தும் அவருடைய திறமையை பொறுத்தும் தான் பலன் வெளிப்படுமே கண்டி பஞ்சாங்கத்தினால வித்தியாசம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய மானசீக குருன்னு ஒருத்தரை நான் சொல்லுவேன்னா, பாலஜோதிட புக்கில் ஒரு முன்னெல்லாம் ஒரு கட்டுரைலாம் எழுதுவார். அவர் அதிர்ஷ்டம் சுப்பிரமணியம். நிறைய பேர் அவர் தெரிஞ்சிருக்கும், பிரபலமான ஒரு ஜோதிடர் தான் அவர். பாலஜோதிட புக்கில் ராசி பலன் கட்டுரையில் அவர் எழுதுவார். அவர் கடைசி வரைக்கும் வாக்கியம் தான் பெருசுன்னு சாதிச்சுட்டு அவர் போனவர். வாக்கிய பஞ்சாங்கம் தான், வாக்கிய பஞ்சாங்கம் தான், வாக்கிய பஞ்சாங்கம் தான். நான் இங்கே திருக்கணிதம் நான் இங்கே சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் அவர் எனக்கு ஒரு மானசீக குரு தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பலன் சொல்கிற விதம் பார்த்தீங்கன்னா துல்லியமாக இருக்கும். அவரது அதிர்ஷ்டம் சுப்பிரமணியத்துக்கு துல்லியமாக இருக்கும் பலன். எனக்கு தெரிஞ்சு அதை நான் ரசித்து அவருடைய எழுதுகிற விஷயமும் அவருடைய ராசி பலன் எழுதுகிற விஷயங்களும் நான் ரசித்து நான் பார்த்துருக்கேன். 26 மே மாதம் குரு பயிற்சி வாக்கியப்படி. ஆனால் ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி திருக்கணிதப்படின்னு சொன்னாலும் இந்த ஒரு 5 நாள் வித்தியாசத்தினால ஒன்றும் பெருசாக தப்பு வந்துடாது. ஜோசியர் திறமையை பொறுத்து தான் ஜோதிடம் வெளிப்படுது. இப்போ நாம் விஷயத்துக்கு வருவோம். குரு பயிற்சி கடகத்தில் உச்சமாகிறாரு. நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது. ஏன்னா குரு பார்க்க கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. குரு பயிற்சி ஆச்சுன்னா என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றப்போ முக்கியமான தகவல்னா, இப்போ இந்த உலக போர் அப்படின்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாகுன்றத விட டப்புன்னு நின்று போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகணும் கூட சொல்ல விரும்பலை நான். குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் டக்குன்னு நின்று போயிடும் அந்த போர். ஈராக்கு சண்டை, ஈரான் சண்டை, அமெரிக்கா சண்டை எல்லாமே நின்று போயிடும். அமெரிக்காவுக்கு எதிராகவே சில நாடுகள் திரும்பக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரப்போகுது இந்த குரு பயிற்சினால. இது நல்ல விஷயம்தான். நமக்கும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம்லாம் தேவை இல்லையா? அதுக்காக இதுக்கு அடுத்தபடியாக குரு பயிற்சினால இந்த தங்கம் வெள்ளி விலை கொஞ்சம் ஏறதான் செய்யும். அது நாம் யதார்த்தத்தை ஏற்றுக்க வேண்டிய ஒன்று தான். இது ஒன்று. அதுக்கப்புறம் நல்ல மழை பொழிவு இருக்கும், நல்ல சுபிட்சம் வரும், விவசாயிகளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும், தானியங்கள் உற்பத்தி அதிகமாக விளையும். இந்த விஷயங்கள்லாம் குரு பயிற்சினால் நடக்க போகுது.
இதுக்கப்புறம் பொதுவாக ஒரு மகர ராசியை பார்க்கறதுனால 7ஆம் பார்வையாக மகர ராசியை அவர் பார்க்குறாரு. அப்போது இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக பெரிய முன்னேற்றம் கொடுக்க போகுது. வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய தொழில்கள் நிறைய இங்கே வந்து இறக்குமதி ஆகும். நிறைய அந்நிய செலாவணி முதலீடெல்லாம் அதிகமாக போகுது. இந்தியாவுக்கே ஒரு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பெல்லாம் இந்தியாவிலேருந்து வரப்போகுது. அது வந்து விண்வெளி துறையா, இல்லை பொருளாதார துறையா, இல்லை பசுமை புரட்சியா அப்படின்றத பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு துல்லியமாக சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னும் ஜோதிட துறையில் நாமெல்லாம் வளரலன்னு தான் சொல்லணும். ஆனால் ஒரு பேர் சொல்லக்கூடிய அளவில் ஒரு விஞ்ஞான வளர்ச்சியில் இந்தியாவுக்கு ஒரு பேர் இப்போ வரப்போகுது. இது வந்து குரு பயிற்சிக்கு உண்டான பொது பலன். இப்போ குரு வந்து கடகராசிலேருந்து 5ஆம் பார்வை, குருவுக்கு 5, 7, 9 பார்வை உண்டு. அப்போ 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசி பார்க்குறாரு. இதுக்கு அடுத்தது மகரத்தையும் பார்ப்பார். இதுக்கு அடுத்தபடியாக மீனத்தையும் பார்ப்பார். மீனம் வந்து சொந்த வீடு அவருக்கு. 5, 7, 9 பார்வை குருவுக்கு உண்டு. இப்போ இவர் எந்தெந்த ராசிக்கு எப்படி எப்படிலாம் பலன் கொடுக்க போகிறார் அப்படின்றத பற்றி ஒரு ராசிக்காக நாம் இப்போ வந்து பார்த்துடலாம். ரிஷப ராசி, அவருக்கு வந்து குரு பயிற்சியினால் என்னென்ன பலன் வரப்போகுது, நன்மைகள் இருக்குமா இல்லை கொஞ்சம் கொடுமைகள் நடத்துவாரான்ற மாதிரி விஷயத்தை பார்ப்போம். இப்போ நாம் இந்த ரிஷபம்ன்றது சுக்கரனுடைய வீடு. இப்போ இவருடைய பாவத்துக்கு, அதாவது ரிஷப ராசிக்கு 3ஆவது வீட்டில் குரு பயிற்சி ஆகிறார். 3ஆவது வீடுன்றது உபஜயஸ்தானம்னு பேர். தைரியம், வீரியம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தகவல் தொடர்பு, இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு வந்து அபிவிருத்தி பண்ணித்தரோம். போன வாட்டியே குரு நல்ல இடத்துல தான் இருந்தார். தனஸ்தானம்னு பேர். குரு பலன் அப்படின்றப்ப திருமணத்துக்கு காத்திருந்தவங்களாம் அப்போ திருமணம் நடந்திருக்கும், நிச்சயதார்த்தம் ஆகியிருக்கும், நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் ரிஷபராசிக்காருக்கு. இப்போ குரு பயிற்சி வந்து 3ஆவது வீட்டு வர்றப்போ பார்த்தீங்கன்னா சகோதர ஸ்தானங்கள்லாம் மேம்படும். உடன்பிறப்புகள் அவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், தைரியமாக ஒரு முடிவு எடுத்து சில விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் கொடுப்பாரு. இப்போ திருமணத்தை காத்திருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்கெல்லாம் 100% திருமணம் வரத்து வாய்ப்பு இருக்கு நடக்கிறதுக்கு. ஏன்னா குரு வந்து 7ஆவது வீட்டை பார்க்குறாரு. ரிஷபராசி 7ஆவது வீட்டை குரு பார்க்குறாரு ரிஷபராசியை. அப்போ 7ஆவது வீட்டு பார்க்குறப்ப 7ஆம் இடம்ன்றது கணவனை பற்றியும் மனைவி பற்றி சொல்லக்கூடிய இடம். முக்கியமாக இவங்களை புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து போகக்கூடிய ஒரு கணவனா மனைவியை அமைச்சு கொடுக்கறதுக்கு 100% குரு இப்போ சப்போர்ட் பண்ணுவார். திருமணம் பொருத்தம் போடுறப்ப ஜோசியர்கிட்ட போய் கேட்பாங்க, குரு பலன் வந்திருக்கா பாருங்க, அவள் யாட நோக்கு வந்திருக்கா பாருன்னு கேட்பாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு 100% குரு பலன் வந்திருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 7ஆவது வீட்டை குரு பார்க்குறாரு இல்லையா. 7ஆவது வீட்டு கணவன் மனைவியை பற்றி சொல்லக்கூடிய இடம். திருமணத்தை காத்திருக்கு நீண்ட நாள் தடையாக இருக்கிறவங்களாம் இப்போ வந்து தடை விலகி சுபகாரியம் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக எந்த இடத்த பார்க்குறாரு ரிஷபராசிக்கு? 9ஆம் வீட்டை பார்க்குறாரு. ரிஷபராசிக்கு 9ஆம் வீட்டை பார்க்குறாரு குரு, அதாவது மகரத்தை. இந்த 9ஆம் வீடுன்றது பாக்கியஸ்தானம்னு பேர். தகப்பன் வழி ஆதரவுகள் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இப்போ கிடைச்சிரும். பெண்ணுக்கு வந்து புத்திரஸ்தானம்னு பேர். இது 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடத்துக்கு குரு பார்க்கறதால சில பேருக்கு இந்த மாதிரி கர்ப்பப்பை கோளாறுகள்லாம் இருந்திருக்கும். அதாவது கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருக்குது, வால்வு சின்னசாக இருக்குது, அடைப்பு இருக்குது, இந்த மாதிரி சில விஷயங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கெல்லாம் இப்போ அது கை கொடுத்து நிவர்த்தி ஆகும். இதனால் புத்திர சந்தான பிராப்தி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ரிஷபராசிக்காரங்க குழந்தை பாக்கியம் இல்லை, 5 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, 7 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறவங்கலாம் இப்போ சந்தான பிராப்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கறதால சகல விதமான பாக்கியங்களும் சேரப்போகுது. இதுக்கு அடுத்தபடியாக குரு எங்கே பார்க்குறாருன்னா இவங்க ராசிக்கு 11ஆவது வீட்டை பார்க்குறாரு, மீனத்தை. அந்த மீனம்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான இடம் தான். லாபஸ்தானம்னு பேர். தன்னுடைய வீட்டை பார்க்குறாரு. அப்போது தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் கொடுக்கறதுக்கும் லாபகரமான விஷயங்கள் செய்யறதுக்கும் இந்த லாபஸ்தானாதிபதி இப்போ வந்து குரு வந்து உச்சமாக இருக்காருன்னு பேர். அதனால் இவங்களுக்கு வந்து சுப காரியங்கள் நடத்துறதுக்காகவும் லாபகரமாக இருக்கிறதுக்காகவும் இந்த விஷயங்கள் பயன்படும். அப்போ குரு பயிற்சியினால் நன்மை அடையக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா முதல் தரம் மேஷம்னா, 2ஆம் தரம் திருமணத்துக்காக
லாபம் அடையக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம். மேஷத்தை பற்றி சொல்கிறப்ப தொழில் ரீதியாகவோ படிப்பு ரீதியாகவோ இல்லை வந்து ஒரு புகழ் கீர்த்திக்காக முன்னேற்றம் அடைவாங்க சொன்னோம். இங்கே திருமணத்தை காத்திருக்கவங்க முன்னேற்றம் அடைவாங்க. பொதுவாகவே குரு ஒரு முழுமையான சுபர், அவர் பார்க்குற இடமெல்லாம் விருத்தி ஆகும்ன்ற அடிப்படையில் தான் இந்த பலன்கள்லாம் அமையுது.